ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் வெங்கட். இந்த வீடியோ பதிவு எதற்காக பார்த்தோம்னா, தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அரசியல் மாற்றம் அப்படின்றது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆட்சி மாற்றம் அப்படின்றது நடந்திருக்கு. இது இருவரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜயின் கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னும் அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு தேவையான அந்த 118 அப்படின்ற அந்த மேஜிக்கல் நம்பரை அவங்க ரீச் பண்ணலை. ஸோ 108 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. இதில் விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியை ஒரு ராஜினாமா பண்ணுற மாதிரி வரும். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு சீட் அப்படின்றது சபாநாயகருக்கு உண்டான சீட்டாக போகும்போது அவங்க மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 12 அப்படின்றது எக்ஸாக்டான நம்பருக்கு ஒரு 12 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அப்படின்றது தேவைப்படும். அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இல்லை வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு அவங்களுடைய ப்ரிப்பரேஷனில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் ஒரு பயத்துக்குள்ளே இருக்காங்க. என்ன அப்படின்னா, சிலபஸில் மாற்றம் வந்துருமா? ஓகேங்களா? ஸோ புக்கை இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்ததெல்லாம் வீணாக போயிருமா? திட்டங்கள்லாம் என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள் திமுக அரசு இருந்தது. ஸோ அவங்களுடைய திட்டங்கள்லாம் வருமா வராதா? நம்ம படித்தது வேஸ்ட்டாக என்ன பண்ணுறது? ஸோ தேர்வு முதல்ல நடக்குமா? இதெல்லாம் தாண்டி புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்குது. இந்த வருஷத்தில் தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்களே, தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு நிறைய குழப்பங்கள் இந்த ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒற்றை வார்த்தையின் கீழே இத்தனை கேள்விகள் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கும். ஓகே, ஸோ அதற்கான சரியான விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவோடு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இந்த ஆட்சி மாற்றம் சம்பந்தமான ஒரு சில நிகழ்வுகளையும் நம்ம பேசிட்டு அதுக்குள்ளே அதற்கப்புறம் இந்த டாபிக்குள்ள நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பொறுத்தவரை நம்ம சொன்னோம், இந்த மாதிரி இன்னும் 106 சீட் இருக்குன்னு, கிட்டத்தட்ட ஒரு 12 சீட் பெரும்பான்மைக்கு தேவை, எம்எல்ஏக்குடைய ஆதரவு தேவை. ஸோ அதை வெளியிலிருந்தும் மற்ற கட்சிகள் ஆதரவு தரலாம், இல்லை போஸ்ட்போல் அலையன்ஸ் அப்படின்ற அடிப்படையில் தேர்தலுக்கு பிறகான பிந்தைய கூட்டணி அப்படின்ற அடிப்படையில் தாவேகா கூட சேர்ந்து மற்ற கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி ஸோ ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அவங்க அமைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அமைச்சரவையில் இடம் தரலாம், தராமல் போகலாம். இதெல்லாம் அந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ கள நிலவரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு முன் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட முன் வந்திருக்காங்க. பட் ஒரு சின்ன நிபந்தனையோட முன் வந்திருக்காங்க. அது என்ன நிபந்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்போசிட் அந்த என்டிஏ அலையன்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ், அந்த அலையன்ஸ்ல இருந்து எந்த ஒரு பார்ட்டியும் நீங்க ஆதரவு வாங்கக்கூடாது. ஓகேங்களா? யாருக்கு நிபந்தனை வச்சிருக்காங்க? டிவிகேவுக்கு நிபந்தனை காங்கிரஸ் சார்பில் விதிக்கப்பட்ட நிபந்தனை இது. ஸோ நாங்கள் ஆதரவு தரோம், எங்களுடைய 5 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவை தரோம். ஆனால் நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல இருந்து எந்த ஒரு கட்சியும் ஆட்சியில் இது பண்ணுறது, உங்களோட ஆதரவுக்கு அவங்கள நீங்கள் இது பண்ணக்கூடாது, அவங்களுடைய ஆதரவை நீங்கள் பெறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஆல்ரெடி ஒரு 106, நீங்கள் 106 + ஒரு 5ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 111 ஆகுது. அப்போ இன்னும் 7 சீட் அப்படின்றது தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகும்? அவங்களுடைய எண்ணம் என்ன? காங்கிரஸோடைய எண்ணம் என்ன? மதச்சார்பற்ற கூட்டணியாக அது இருக்கணும், அமையக்கூடிய அரசு மதச்சார்பற்ற கூட்டணி அரசாக அது இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் காங்கிரஸுடைய நிபந்தனையின் காரணமாக நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போ இன்னும் 7 வேணும் அப்படிங்கும்போது இவங்க எங்கேருந்து எடுப்பாங்க? இங்கேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபியிலேருந்து பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லும்போது அங்கேருந்து எடுக்க மாட்டாங்க. இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ தான். ஸோ அதனால் அங்கே இருந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்போ பாமக இருந்து எடுக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆதரவை பெறலாம். பட் இந்த மாதிரி ஒரு நிபந்தனை விதிக்கும் போது அடுத்தடுத்து தாவேகா என்ன செய்ய போகுது அப்படின்றது தெரியல. பார்ப்போம், என்ன செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்க போகிறார். ஓகேங்களா? இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது தன்னுடைய கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குது, அதாவது அந்த தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்றத அவர் அந்த சட்டப்பேரவையில் நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு தேவையான எண்ணிக்கை தான் இந்த இது. இதற்கு தான் பார்த்தீங்கன்னா 2 வார கால அவகாசம் விஜய் கேட்டிருக்கிறது. ஓகேங்களா? 2 வாரம் எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்ட்டு ஆளுநருக்கு இமெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் கேட்டிருந்த விஷயம் இதுதான், எங்களுக்கு 2 வாரம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு. இது 2 வாரம் அப்படின்றது நார்மலாக கொடுக்கக்கூடிய டைம் தான். பட் ஒரு ஸ்பெஷல் கேஸை நம்ம கர்நாடகாவில் பார்க்கலாம். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடியாக பார்த்தீங்கன்னா எடியூரப்பா அவர்கள் ஆட்சி அமைஞ்ச போது எடியூரப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தனிப்பெரும்பான்மை அப்படின்றது இல்லை, தனிப்பெருங்கட்சியாக இருந்தது. பட் அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு அந்த போதுமான கால அவகாசம் அப்படின்றது ஆளுநரால் தரப்படலை.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் டேவே வந்து அவங்க அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டை வந்து தன்னுடைய தனிப்பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ஆட்சி டிஸ்மிஸ் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த ஆட்சி அப்படின்றது கவிழ்ந்தது. அவர் ராஜினாமா, தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா எடியூரப்பா செய்தார். ஓகேங்களா. ஸோ அதனால வரக்கூடிய காலம் அப்படின்றது ஆளுநர்கிட்ட இன்னும் இவங்க போய் அப்ரோச் பண்ணலை. இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு மேலே தான் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆளுநர் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க போய் ஆளுநரை பார்க்கணும். ஸோ நாளைக்கு முதல்வராக பதவி ஏற்கணும். அதற்கப்புறம் அவங்க கேட்ட மாதிரி 2 வாரங்கள் அவகாசம் தரப்படுதா, இல்லை உடனடியாக வந்து தனிப்பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க சொல்கிறாரா அப்படின்றதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சினாரியோல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கூட்டணி கட்சிகள் வெளியே வந்து ஆதரவு தருது, இல்லை கூட்டணி கட்சிகளாக உள்ளே போகுது, போஸ்ட்போல் அலைன்ஸ் உள்ளே போகுது. ஸோ இதன் அடிப்படையில் என்னென்ன மாதிரி கட்சிகள் அதனோட சேரப்போகுது, தாவேக்காவோட சேரப்போகுதுன்ற அடிப்படையில் தான் நமக்கு வரப்போகிற நாட்கள் இந்த திட்டங்கள் சார்பாக என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று, திட்டங்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஒரே அடியாக வந்து திமுகவுடைய திட்டங்கள் அப்படியே துடை தெரியப்படுமா, கொஸ்டினே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதிமுகவுடைய திட்டங்கள் அப்படியே துடை தெரியப்படுமா, கேட்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கை இல்லை, தேர்தல் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு விஜய். ஓகேங்களா. தேர்தல் உத்தரவாதத்தில் விஜய் என்ன சொல்லியிருக்காரு, மாண்புமிகு மகளிர் திட்டம். ஓகேங்களா. ஸோ அந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது எந்த திட்டத்துடைய நீட்சி, மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் நீட்சி தான் அது. ஓகேங்களா. ஸோ அப்போ கேள்விகள் எப்படி வேணா எடுக்கப்படலாம். ஸோ இப்போ உடனே வந்து டிவிக்கு இப்போ ஆட்சி அமைச்சதுனால உடனே சிலபஸ் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் மாறாது. ஏன்னா அதை ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி நமக்கு தெளிவுறுத்தியிருக்காங்க. இப்போ 2025 டிசம்பர்லேயே அதற்கான தெளிவை நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, ஒரு கட்சி இப்போ தான் ஃபஸ்ட் வந்து உட்காருது. அவங்களுக்கு களத்தில் நம்ம 1008 சொல்லலாம். ஓகேங்களா. களத்தில் நம்ம வந்து ஒரு அரசியல் இந்த இது வந்து ஸோ அரசியலுக்காக அந்த ஓட்டு கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 1008 நம்ம சொல்ல முடியும். பட் கலை யதார்த்தம் அப்படின்றது வேற விதமாக இருக்கும். அது போய் அவங்க முதல்ல உட்காரணும். முதல் டைம் உட்காடுறாங்க. உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்றதை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் நடைமுறை சூழலுக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி மாற்ற முடியுன்ற அந்த அனலைஸ்குள்ளெல்லாம் போய் அவங்க செய்யறதுக்கு டைம் எடுக்கும். ஓகேங்களா. புதுசாக வரக்கூடிய கட்சி இது எல்லாமே சிந்திச்சு தான் செயல்படும். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இம்மீடியட்டாக இந்த சிலபஸில் மாற்றம் அப்படின்றது நிகழாது. இன்னொன்று, திட்டங்களையும் பெருசாக மாற்றம் இருக்காது. நான் சொன்னேன், இப்போ ஒன்றும் இல்லை, விடியல் பயண திட்டத்துடைய நீட்சி தான் உங்களுக்கு வெற்றி பயண திட்டம். அது என்ன, ஒரு குறிப்பிட்ட இதில் இருந்திருக்கும். இது தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த முந்தைய திராவிட கட்சிகளுடைய திட்டங்களுடைய நீட்சி நிறையா இருக்குது. ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் வந்து இருக்கிறதுடைய நீட்சியாக இருக்கும் பட்சத்தில் அதனால வந்து திட்டங்கள் முழுவதுமாக நீங்கள் படிக்கவே தேவையில்லை அப்படின்ற எண்ணத்தை கைவிட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம், அப்போ நான் திருப்பி இன்டெப்த்தாக நான் படிக்கணுமா, கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட அரசு கொண்டு வந்த திட்டங்களை நான் இன்னும் திருப்பி இன்டெப்த்தாக படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க வேணாம். ஓகேங்களா. ஆனால் என்ன, வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்கள்னு ஒன்று இருக்கும். போனா வந்தோன்ற மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ பெரிய புரட்சியை, ஒரு பெரிய சமூக மாற்றத்தை, இல்லை சமூக பொருளாதாரத்துக்காக கொண்டு வரப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்களை கண்டிப்பாக டெப்த்தாக தெரிஞ்சுக்கிங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய திட்டங்களுடைய பெயர், அதனுடைய என்ன காரணத்துக்காக அது கொண்டு வரப்பட்டது, ப்ளஸ் வந்து அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, இந்த அளவுக்கு மற்ற திட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து நம்ம சொல்ல வர்றது தான், முற்றிலுமாக ஒதுக்காதீங்க. என்ன அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த திட்டங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொன்று, புதுசாக இந்த அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களையும் நாளை பொறுப்பேற்க உள்ள இந்த டிவிகாவுடைய திட்டங்களையும் வந்து அடுத்தடுத்து அவங்க என்ன திட்டங்கள் கொண்டு வராங்களோ அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ திட்டங்கள் சார்ந்து இதுதான். திட்டங்கள் முழுமையாக மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளுடைய திட்டங்களை முழுமையாக ஒதுக்கிடவே முடியாது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு டிவிகேவுடைய கொள்கை தலைவர்களாகட்டும், அவங்களுடைய கொள்கைகளாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தங்கள் தான். சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், ஸோ இதே விஷயங்கள் தான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அவங்களுடைய சித்தாந்த ரீதியாக பெருசாக நம்ம திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இல்லை அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நம்ம பெருசாக டிஃப்ரென்ஸ் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சிலபஸ் மாற்றம்ன்றது நம்ம உடனே எதிர்பார்க்க முடியாது. அதற்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய பதில் இது. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, டிசம்பர் 20ஆம் தேதி 2025 நமக்கு இந்த விஷயத்துக்கு தெளிவு டிஎன்பிஎஸ்சிட்டு கிடைச்சிருக்கு. 2026 நடைபெற உள்ள ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி 1, 2, 2A மற்றும் 4 பணிகளுக்கான
தேர்வுகள் டிசம்பர் 2024 தேர்வாண இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெறும். ஓகேங்களா. ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸின் அடிப்படையில் தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நடைபெறும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கும் சிலபஸ்ல மீண்டும் மாற்றப்படும் என சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளை நம்ப வேண்டாம் என தேர்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது இப்போ வந்த நியூஸ் கிடையாது. ஓகேங்களா. லாஸ்ட் டிசம்பர்லேயே வந்த நியூஸ் நமக்கு அப்பயே பிக்சரை கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இதை தாண்டி நமக்கு திருப்பி டவுட்டு அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வர தேவையில்லை. இந்த ஆட்சி மாற்றம் இதை எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா. ஆனால் ஜென்ரலாக நமக்கு சிலபஸில் மாற்றம் வேண்டும் அப்படின்ற நமக்கு அந்த கோரிக்கை அப்படின்றது இருக்குது. ஆனால் அது உடனடியாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஓகேங்களா. வரக்கூடிய இந்த வருடத்திற்கான தேர்வு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய சிலபஸின் பிரகாரம் தான் நடக்கிறதுக்கு 99.99% வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. அதில் மாற்றம் இருக்காது. நமக்கு தெரியும் தமிழ் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2வது யூனிட் இந்த சொல்லகரையாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4வது யூனிட் இந்த கலைச்சொற்கள் ரொம்ப பெரிய ஒரு நம்மளை வந்து ரொம்ப ஒரு டென்ஷனுக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூனிட் 4 யூனிட் 6 சொல்லலாம். ஏன்னா கலைச்சொற்கள். ஸோ கலைச்சொற்கள் ரொம்ப சிரமமானு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு ஆல்ரெடி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள்லாம் நம்ம ஆளுங்க எல்லாருமே கரைச்சி குடிச்சிருப்போம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா. கலைச்சொற்கள் அப்படின்றது நமக்கு சொல்லகராதியிலிருந்து எடுக்கும்போது தான் லட்சக்கணக்கான கலைச்சொற்கள் இருக்கு. அதுல இருந்து எப்படி நம்ம வந்து அத்தனையும் படிச்சு நம்ம மெமரைஸ் பண்ண முடியுன்ற அந்த குழப்பம் இருந்திருக்கும், இப்பயும் இருக்கு. ஓகேங்களா. அதற்கான சொல்யூஷன் அப்படின்றது இப்போ உடனடியாக ஆட்சி மாற்றம் நடந்ததுனால வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. நம்ம தொடர்ந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசுக்கு கோரிக்கை வைக்கலாம். ஏன்னா அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க 10,000 கையெழுத்தோட வந்து இது வந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் கையெழுத்தோட ஒரு விஷயம் வந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து சட்டமன்றத்திலேயே விவாதம் செய்யலாம். மாசத்துல ஒரு நாள் பொதுமக்களுடைய அந்த மனுக்களின் மீதே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயே விவாதம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தேர்தல் உத்தரவாதம் விஜயால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. தேர்தல் உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதற்கான விஷயங்களை நம்ம முன்னெடுக்கலாம். ஓகேங்களா. ரெக்வஸ்ட் பண்ணலாம், என்னன்றதை பார்க்கலாம். பட் இது எல்லாமே உடனே மாறிடுமா, இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய தேர்வுகள்லேயே மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேங்களா. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா ரொம்ப அவுட் சோர்ஸ் அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு குறிப்பிட்ட இது புத்தகம்னா புத்தகத்தின் அடிப்படையில் 6th to 12th அப்படின்ற அந்த பழைய புத்தகம் புதிய புத்தகம் இந்த சமச்சீர் புத்தகத்தின் அடிப்படையில் கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோரிக்கைகளை வைக்க முடியும். அதை நிச்சயமாக எல்லாருமே இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் அதற்கான முன்னெடுப்புகளை எல்லாருமே ஈடுபடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேவா. அதன் மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு ஈஸினஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் நமக்கு தெரியும் ஓலைச்சுவடிகள்லேருந்து கேள்வி கேட்கும்போது எங்கே போய் நம்ம படிக்கிறதுனே தெரியாது. ஓகேங்களா. ஒவ்வொரு தமிழறிஞர்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய புத்தகத்தில் வச்சுருப்பாங்க. தமிழறிஞர்கள் ஒருத்தர் 2 பேராக இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்னதான் அவுட் சோர்ஸ் எடுத்தோம்னாலும் சரி, ஓகேங்களா. ஸோ கோச்சிங் சைட்லேருந்து நம்ம எவ்வளோதான் அவுட் சோர்ஸ் எடுத்தோம்னாலும் சரி, நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கா நம்ம எதையா மிஸ் பண்ணிட்டோமான்ற அந்த எண்ணங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எடுக்கிறவங்களுக்கே எப்படின்னா படிக்கிற மாணவர்களுக்கும் அதே எண்ணங்கள் இன்னும் பயத்தோட சேர்ந்து இருக்கும். ஓகேவா. நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமா, இல்லை எதையாவது கேள்வி கேட்கக்கூடிய பகுதிகளை நம்ம விடுறோமா அப்படின்ற அந்த பயத்தோடையே படிக்கிற மாதிரி இருக்கும். பயத்தோட படித்தோம் அப்படின்னா எதுவுமே மனசில் பதியாது. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது இங்கே இருக்குது. அதை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்குரிய காரணம் இந்த கலைச்சொற்கள் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடர்கள் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியும். இல்லை ரொம்ப போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது, ஏன்னா இது ஒரு கடல் மாதிரி போயிட்டே இருக்கு, அத்தனை நம்ம மனப்பாடம் செய்ய முடியாது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு இடர்பாடுக்கூடிய ஒரு விஷயமா சொல்லலாம். இதற்கு மாற்றத்தை கேட்டு நம்ம ஒரு கோரிக்கையை வைக்க முடியும். ஓகேங்களா. புதிய அரசு அமைக்கக்கூடிய கட்சிகிட்ட வந்து நம்ம கேட்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியும். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம திட்டங்கள் சார்ந்து எந்த ஒரு வித்தியாசத்தையும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. டைரக்டாக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி டைரக்டாக இதற்கு முன்னாடி இருந்த முதல்வருடைய பெயரை வைத்தே கேட்கக்கூடிய திட்டங்கள் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். மேக்சிமம் வாய்ப்பில்லை. ஆனால் அந்த திட்டத்துடைய நீட்சியாக இவங்க புதிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இருக்கும்போது அதனோட நீட்சி தான் அப்படிங்கும்போது அதனுடைய வேறு இது எந்த திட்டத்துடைய அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் டோட்டலாக இக்னோர் பண்ணாமல் என்ன அப்படின்றத நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. ரொம்ப இன்டெப்த்தாக போகலினா கூட என்ன திட்டம்
எதற்காக கொண்டு வரப்பட்டது, யாரால் கொண்டு வரப்பட்டது, எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, இந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, பொது அறிவியலில் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? இந்த ஆட்சி மாற்றத்தினால பொது அறிவியலில் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம சிலபஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. புவியியல் அதுலேயே எந்த பெரிய விஷயத்தையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்தியாவின் வரலாறை நம்ம மாற்ற முடியாது, பண்பாட்டையும் மாற்ற முடியாது. இந்திய தேசிய இயக்கம் இது எல்லாமே பாஸ்டில் நடந்தது, அதுலேயும் நம்ம எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இந்திய ஆட்சிகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே நமக்கு ஆர்டிகல் பேஸ் தான், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஆர்டிகல் பேஸ் தான். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ண போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா என்ன சொல்லலாம், இந்த மாதிரி வந்து இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கு எத்தனை சீட்டில் வின் பண்ணாங்க, இதற்கு முன்னாடி இருந்த முதல்வரை யார், எப்படி வந்து கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை வந்து வீழ்த்தினது சீனிவாசன் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி இப்போ இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தியது யார் அப்படின்ற மாதிரி கேள்விகள் நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ 108 இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 108 அப்படின்றது பெரும்பான்மைக்கு இடமில்லை அப்படிங்கும்போது அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, நிரூபிக்காமல் போகும் பட்சத்தில் என்னென்ன மாதிரி கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஆட்சி கவிழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அதற்கு இரண்டாவது இடத்துல அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கலைன்னா என்ன ஆகும், அடுத்தது ஆளுநர் அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 73 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஎம்கே வின் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிட முடியுமா ஆளுநர்? முடியாது. ஏன்னா பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை கிடையாது. அவங்க யாரையும் போஸ்ட்போல் அலையன்ஸ் பண்ண முடியுமா? இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதெல்லாமே வந்து ஒரு நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை தாண்டின விஷயம்தான், ஓகேங்களா? ஸோ நடைமுறை அப்படின்றது, நடைமுறை சிக்கல் அப்படின்றதுலாம் நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எப்படியாவது வந்து மற்ற கட்சிகிட்ட பேசி ஏதாவது விஷயத்தை வந்து எப்படி சேருவாங்க, ஏதாவது அடிப்படையில் சேர்ந்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்ற அடிப்படையில் ஆதரவு தர்றது, இல்லைன்னா அந்த கூட்டணிக்குள்ளேயே போய் அமைச்சரவையில் இடம்பெறது, இந்த மாதிரி அடிப்படையில் எப்போயாவது அந்த போஸ்ட்போல் அலையன்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆயிடும், ஓகேவா? ஸோ இந்திய ஆட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை சார்ந்து நடப்பு நிகழ்வுகள் நமக்கு என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ இப்போ இதில் சார்ந்து நமக்கு என்ன தெரியும், ஆளுநருடைய இந்த அதிகாரங்கள் என்னன்றதை நம்ம கூர்ந்து கவனிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 118, 120, 125 அப்படி அந்த மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி போயிருந்தாங்கன்னா இங்கே விஷயமே எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக தனிப்பெரும்பான்மை கட்சி அப்படின்ற ரீதியில் ஆளுநர் அந்த கட்சியின் தலைவரை ஆட்சி அமைக்க வந்து வர சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்க ஆளுநருடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கையெழுத்தோட அவங்க போய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தாங்கன்னா ஆட்சி அமைக்க போகிறாங்க. முதலமைச்சருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் அப்படின்றது விஷயம் நடந்திருக்கும். இது எல்லாமே ஸ்மூத்தாக போயிருந்திருக்கும். பட் இப்போ அந்த மேஜிக்கல் நம்பர் 118 அப்படின்றது டச் ஆகலை அப்படிங்கும்போது தான் இந்த சினோரியஸ் எல்லாமே நமக்கு வருது. அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதும் இங்கே முக்கியமாக இருக்குது, ஓகேவா? தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இதில் பாருங்கள், தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், இதை நம்ம பெரியார் நம்ம சொல்லுவோம். பெரியார் ஆல்ரெடி இருக்காங்க கொள்கை தலைவரா. சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். சீர்திருத்த இயக்கங்கள்லாம் என்ன சொல்லலாம், நீதி கட்சியை சொல்லலாம், அதனுடைய தொடர்ச்சியாக திராவிடர் கழகத்தை சொல்லலாம், அங்கேருந்து வந்த திராவிடர் முன்னேற்ற கழகத்தை சொல்லலாம், அதிலிருந்து வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லலாம். ஸோ இதுதான், ஓகேங்களா? ஸோ இந்த அடிப்படையில் இருக்கும்போது பெருசாக இங்கே மாற்றங்கள் அப்படின்றது இருக்காது. எக்ஸாம் இருக்குமா? நிச்சயம் எக்ஸாம் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா? தெளிவாக கொடுத்துருக்காங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன், ஆனுவல் பிளானரில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் டேட்டு, எப்போ எக்ஸாமினேஷன் டேட்டு அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மாற்றம் நிகழப்போவதில்லை, ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையோடு படிங்க. படிக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படிங்க. வருமா வராதா அப்படின்ற மாதிரிலாம் சிந்தனைக்குள்ளே போகாமல், இந்த சிலபஸே மொத்தமாக மாறிடுமா, நம்ம படித்த விஷயங்கள் அனைத்துமே வீணாக போயிடுமா அப்படின்லாம் என்ன வேண்டாம். நீங்கள் படித்தது நிச்சயம் கை கொடுக்கும். படித்தது இது வரைக்கும் கரெக்டான ஒரு டைரக்ஷனில் தான் படிச்சிருக்கீங்க. இனிமேல் படிக்கும்போது என்ன பண்ணணும், இப்போ புதுசாக பதவியேற்க உள்ள அரசு என்ன திட்டங்களை கொண்டு வருது, அவங்கள கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா மானிட்டர் பண்ணணும், ஓகேங்களா? என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, உத்தரவாதங்களாக கொடுத்துருக்காங்க மக்களுக்கு, அந்த உத்தரவாதங்களில் எதெல்லாம் நிறைவேற்றியிருக்காங்க, ஸோ அதற்கு என்ன மாதிரி எக்கனாமிக்கல் சார்ந்து என்ன மாதிரி இம்பேக்டை வந்து இந்த சொசைட்டியில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேவா? டோட்டலாக இதற்கு முன்னாடி இருந்ததை இக்னோர் பண்ண வேண்டாம். அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சி என்ன செய்ய போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும், ஓகேவா? எக்ஸாம் நடக்க போகிறது உறுதி.
ரெண்டாவது, சிலபஸில் மாற்றம் இருக்க போவதில்லை. அட்லீஸ்ட் இந்த ஒரு எக்ஸாமுக்காவது, இந்த வருடம் 2026 நடக்க போகிற எக்ஸாமுக்கு சிலபஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்ல. இந்த தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம ஒரு கோரிக்கை அப்படின்றது நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் செகண்டரி தான். பட் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்புங்க. ஓகேவா? அடுத்தது என்ன? பழைய திட்டம் அதை நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இந்த 3 விஷயங்களுக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற விளக்கத்தை நம்ம இந்த வீடியோ வாயிலாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்பிக்கையோடு படிங்க. கரெக்டான டேரக்ஷனில் போகிறோம் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸோடு படிங்க. பயப்பட வேணாம். ஓகேவா? எதுவும் நம்ம கைவிட்டு போக போகிறதில்ல. நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? ஸோ நம்பிக்கையோடு படிங்க. நல்லதே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.